தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆக உறுதியாயிருங்கள். ஜெபிக்கும் பொழுது இந்த பொறுமையுள்ள ஜெபத்துக்கு இன்னொரு முக்கியமான தேவை என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஜெப குறிப்பு, இந்த காரியங்களிலே தொடர்ந்து ஸ்திரப்பட்டவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் நீங்கள் காத்திருங்கள். ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள் என்பதை மனசில் வைக்கணுங்க. மனதில் வைத்து ஆக உறுதியாய் தொடர்ந்து திடமனதோடு கூட தொடர்ந்து ஜெபத்தில் முன்னேறுங்கள். நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த கடைசி காலத்துக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு ஆலோசனை இருக்குதுங்க. அது ரொம்ப அவசியம். பொறுமையுள்ள ஜெபத்துக்கு அது தேவை. என்ன? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கடைசி காலத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் நமது ஆத்துமா பொறுமையை இழந்து அது கெட்டு போயின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் கடைசி காலத்துக்கு சொன்ன ஆலோசனைகளில் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். நல்ல அருமையான ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் எப்பொழுது இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். குடும்பங்களிலே, சபைகளிலே, உறவுகளிலே, பல நிலைகளிலே எப்போ இல்லாத அளவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. ஒரு சின்ன விஷயம்தான் பெரிய பிரச்சனை ஆகிவிடுகிறது. யாருக்கு அதை சகிக்கவோ பொறுமையாக இருக்கவோ டீல் பண்ணக்கூடிய மனசு பெரும்பாலும் இல்லைங்கப்பா. சில வருஷத்துக்கு முன்பு இருந்த ஆவிக்குரிய தன்மை, அந்த ஸ்திரத்தன்மை இப்போ ரொம்ப சிதைந்து போயிருக்கிறது. நான் சொல்லணும் அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியுங்க. ஆகவே தான் சபைகளிலே குழப்பம், சபைகளில் பிரச்சனை, குடும்பங்களிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள், டிவோர்ஸ் எல்லாம் எதுக்கு வருதுன்னா, பொறுமை இல்லை. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு அவேர்னஸ் கிடையாதுங்க நமக்கு. கவனிக்கிறேங்க. ஆக அப்படி பொறுமை இழந்துட்டா ஆத்மாவை இழந்துருவோன்னு ஆண்டவர் சொல்றார். ஆத்மாவை இழந்துட்டா என்ன பிரயோஜனங்க? பார்த்தீங்களா? அப்போ ஆத்மாவை காத்துக்கிடணும்னா இத்தனை நெருக்கம், சோதனை, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களை பொறுமையினால் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தேவ ஜனம் ஸ்திரத்தன்மையோடு தைரியமாக ஆவிக்குரிய தன்மை இழக்காம உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும். அதை மனசில் வச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.